கண்ணீர் அப்படின்னாலே ஒரு வலிதான். ஆனா அந்த கண்ணீருக்கும் ரத்தம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ஸோ அதனாலதான் அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பார்த்தேன். இதோட டிசைனும் சொல்லவே வேண்டாம், அவ்வளவு அழகா இருக்குல்ல. இந்த டிசைனுக்கு முக்கிய காரணம் ஒண்ணு இருக்கு, அதை நான் கடைசியா சொல்றேன். அதாவது சமீபத்தில் நான் வாங்கி படிச்ச புத்தகம் தான் கண்ணீரின் ரத்தம் அப்படிங்கிற புத்தகம். கண்ணீருக்கு ரத்தம் வருமா அப்படிங்கிற கேள்வியோட தான் அந்த புத்தகத்தை வாங்கினேன். ரத்தின் அப்படிங்கிற ஒரு கவிஞரால் எழுதப்பட்ட புத்தகம். இந்த புத்தகம் வந்து யாழ்ப்பாணம் புக்ஸ் வழியா வெளியிடப்பட்டிருக்கு. அந்த புத்தகம் அதாவது கவிதைகள் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? காதல் கவிதைகள் தான் ஞாபகம் வரும். அந்த கவிதைகள் கொஞ்சம் காதலை அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டா மீதி இருக்க எல்லாத்தையும் பத்தி கவிதை எழுதுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த புத்தகம் முழுக்க முழுக்க பயணிக்குது. நான் இந்த புத்தகத்தை கடைசி படிச்சு முடிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஆசிரியர் இந்த புத்தகத்தை எழுதும் போது எப்படி எழுதியிருப்பாரு? உண்மையில அழுதுகிட்டே எழுதியிருப்பாரா, இல்ல ஒரு வருத்தப்பட்டு எழுதியிருப்பாரா, இல்ல எந்த சூழ்நிலை எழுதியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி என்னால புரிஞ்சிக்கவே முடியல. அப்படிங்கிற அந்த அளவுக்கு இதுல இருக்க ஒவ்வொரு கவிதை வரிகளையும் அவ்வளவு வழிகள் அப்படியே திணிச்சு வச்சிருக்காரு இந்த ஆசிரியர். முழுக்க முழுக்க வழியோட தான் பயணிக்குது. இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கும் போதே இதயம் கணக்கிற அளவுக்கு தான் நல்ல வரிகள். ஆனா எல்லா வரிகளும் ஒரு தனி மனிதனை பாதிக்கிற மாதிரி இல்ல. இந்த சமூகத்துல இருக்க அவல நிலைகள், சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சமூகத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள், இப்படி எல்லா விஷயத்தை பத்தி அவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. விவசாயத்துல ஆரம்பிச்சு ஏகப்பட்ட, அதாவது சொல்லி முடிக்கவே வேண்டாம், அவ்வளவு தலைப்புல அவ்வளவு அழகான வரிகள் முழுக்க முழுக்க பயணிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மேல அந்த ஆசிரியரோட பேரும் சொல்றேன். இரப்போ ஏதோ டிசைன் எதுன்னு சொன்னீங்க, ஏதோ சொல்லிட்டு போ அப்படின்னு கேட்குது. அதாவது இந்த டிசைன் பண்ணவங்க இறைவி டிசைன். இறைவியில புக்கு பதிப்பகம் மட்டும் இல்லாம அவங்க டிசைன் பண்ணி உங்க புத்தகத்தையும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்களையும் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இறைவி டிசைன் மூலமா அந்த புத்தகம் அச்சடிக்கப்பட்டிருக்கு, டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த புத்தகம் வேணும் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அது டீடைல்ஸ் இருக்கு, வாங்கி படிச்சு பாருங்க.